ஹாய் கைஸ், ஹாய் நண்பர்களே, எல்லாருக்கும் வணக்கம். ஜேகேஎஸ் பைக் சர்வீஸ்னு பேசுகிறோம். இப்போ நம்ம பார்க்க போகிற நம்ம சேனலில் என்ன வண்டி பார்த்தீங்கன்னா ஹோண்டா யூனிகார்ன் தான். ஃபுல்லாக ரீஸ்டோர் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. கம்ப்ளீட்டாக ஒரு ஷோரூம் பீஸ் மாதிரி வண்டி வேணும்னு சொல்லிட்டு வண்டியோட கண்டிஷன் இது தான். வண்டியோட எடுத்துகிட்டு வரும்போதே பாதி ஸ்பேர் பார்ட்ஸ் வண்டியில் கிடையாது. வண்டியை நான் பக்காவாக ரெடி பண்ணி தர சொன்னாங்க. நம்ம எடுத்துகிட்டு வரும்போது ஒரு ஷெட்டில் இருந்து தான் எடுத்துகிட்டு வந்தோம். அதில் நிறைய ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் இல்லை. வண்டி பயங்கரமான ஒரு மோசமான ஸ்டேஜில் தான் வண்டி இருந்துச்சு. ஆனால் அந்த வண்டியோட வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படியே ஷோரூமில் இருக்கிற மாதிரி கொடுத்துருப்போம். ஆல்ரெடி ஒரு யூனிகார்ன் பண்ணி போட்டிருப்போம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ திருப்பி ஒரு ஹோண்டா யூனிகார்ன் தான் பண்ணிகிட்ருக்கோம். வண்டி செம்மையாக இருக்கும். அவுட்லுக்கில் இருந்து எல்லா ஒர்க்குமே வீடியோவில் காமிச்சிருப்போம். மறக்காமல் பாருங்கள். வண்டி பிரிக்கிறதுக்கான ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபுல்லாக துருப்பிடிச்சி போயிருந்தது. ஒரு பொருள் கூட அவுக்கவே முடியல. எல்லாமே ஹீட் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஃபுல்லாகவே எல்லாமே அவுக்க முடிஞ்சது. வீலோட ஸ்டேலாம் பாருங்கள், எவ்வளோ துருப்பிடிச்சிருக்கு பாருங்கள். இதெல்லாம் வீலெலாம் ஃபிட் ஆகுமே. வண்டி நிறைய ஸ்பேர் பார்ட்ஸ் வண்டியில் ஃபுல்லாக துரு பிடிச்சி ரொம்ப மோசமான ஸ்டேஜில் இருந்துச்சு. இந்த பேக் டெயிலெலாம் உடஞ்சி போயிருக்கு. எல்லாமே டேமேஜ். வண்டி பாதி கண்டிஷன் மோசமானதாக இருந்தது. எல்லா ஒர்க்குமே இந்த வீடியோவில் காமிச்சிருப்போம். பெயிண்டிங் ப்ராசஸ்ஸு, கீர் பாக்ஸ் மாட்டுறது, இன்ஜின் ஒர்க் பண்ணுறது, இன்ஜின் அசம்பிளி பண்ணி வச்சது எல்லாமே காமிச்சிருப்போம். வண்டி சூப்பராக வந்திருக்கும். ரொம்ப ஓல்டு மாடல் ஹோண்டா யூனிகார்ன் தான். இன்றைக்கி யூனிகார்னுடைய புது வண்டி காஸ்ட்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இந்த வண்டி ரெடி பண்ணி நம்ம வச்சுருந்தாலும் குறைஞ்சபட்சம் ஒரு 5 வருஷத்துக்கு மேலே பக்காவாக மெயின்டைன் பண்ணோம்னா நல்லாயிருக்கும். அந்த மாதிரி தான் தரமான ஒரு ஒர்க்கு தான் ஜேகேஎஸ் பைக்ஸில் கொடுத்துட்ருக்கோம். அதுக்கு எப்படி நம்பிக்கைன்னா பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்த்தாலே தெரியும். ஒரு ஸ்க்ரூ கூட லூஸ் பண்ண முடியல. எல்லாமே ஹீட் பண்ணி ரொம்ப டைட்டாகி உடஞ்சி அந்த மாதிரி ஸ்டேஜில் தான் எல்லா போல்ட்மே இருந்தது. ஹேண்டில் பேரோட போல்டு லூஸாகவே இல்லை. எந்த ஸ்க்ரூவுமே கட்ட முடியல. அவ்வளோ ஜாமாக இருந்தது. ஏன்னா வண்டி ரொம்ப நாள் நிப்பாட்டி வச்சுருக்காங்க. ஒரு மெக்கானிக் ஷாப்பில் கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக நின்றுருக்கு. அதுக்கப்புறம் அவங்க யூஸ் பண்ணாமல் ஒரு கொஞ்ச நாள் நிப்பாட்டி வச்சுருக்காங்க. அப்போ நம்ம யூடியூப் சேனல் பார்த்தா ஒரு கான்டாக்ட் பண்ணி கஸ்டமர் கூப்பிட்டாப்புல. நாங்கள் தான் போய் வண்டி எடுத்துகிட்டு வந்தோம். வண்டி தரமாக ரெடி பண்ணி கொடுத்தோம். வண்டி ஃபுல்லாகவே பிரித்தாச்சு. பேக் சாக் ஆப்சர், ஃபோர்க்கு, கனெக்டர், ஹெட்டு, போரு, மாஸ்க், ஒரு ரீஸ்டோர்னால் கம்ப்ளீட்டாக பிரித்து A to Z ஒர்க் பண்ணுறது தான். அது வண்டியோட ஒரு ஷோரூம் பிராண்ட் மாதிரி இருக்குமே. ஒரே ஒரு பொருள் கூட எந்த பொருள் போயிருக்கோ அந்த பொருளை மாற்றி எல்லாமே ரெடி பண்ணால் தான் பக்காவாக இருக்கும். பாருங்கள், இந்த வண்டி இதில் வர்ற போல்நட்டு மொத்த போல்நட்டையுமே செக் பண்ணி பார்ப்போம். எந்த போல்நட்டு போயிருக்கோ அந்த போல்நட்டை தூக்கி போட்டு புது போல்நட் வாங்கி நிக்கல் குரோமிங் கொடுப்போம். எவ்வளோ ரெஸ்ட் இருக்குது பாருங்கள் இந்த போல்டெல்லாம். பெட்ரோல் டேங்க் பாருங்கள் எவ்வளோ டென்ட் இருக்குது பாருங்கள். அங்கே மார்க் பண்ணுறேன். இதை பெயிண்ட் ரிமூவர் போட்டு உரிச்சிட்டு ப்ரைமர் அடித்து அப்புறமா டிங்கரிங் ஒர்க் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். எல்லா பொருளுமே செக் பண்ணுவோம். எந்தெந்த பொருள் வீக்காக இருக்குது, இது சரியில்லையா, இதை மாற்றுங்க, இதை தூக்கி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான். ஒரு போல்டும் லூஸ் ஆகலை. ஆனால் வண்டியோட அவுட்கிட்டும் சரி, வண்டி ஓட்டி பார்த்து கஸ்டமர் ரிவ்யூ கொடுத்ததும் சரி, அவ்வளோ சூப்பராக வந்துச்சு. டிஸ்க் பிளேட்டோட போல்டு, இந்த டிஸ்க் பிளேட் அவுத்துட்டு தான் பெயிண்ட் பண்ணணும். பிளேட்டு பெண்டு செக் பண்ணுவோம். பெண்டு இருந்து தான் பிளேட் பூஸ் போட்டுருவோம். ஏன்னா ஒரு ஹோண்டா யூனிகார்ன் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வண்டி ஹைட்டாக இருக்கும், பேக் பெயின் வராது, சென்டர் சாக் அப்சரு ஒரு நல்ல ஒரு ஹைட்டாக இருக்கவங்களுக்குலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் வண்டி. அதே மாதிரி ஃபேமிலி கம்ஃபர்டபுளாக இருக்கும். மைலேஜ் நார்மலாக இருக்கும். வண்டியே ஓட்டுறது செம ஸ்மூத்தாக இருக்கும். வண்டி இன்ஜின்லேருந்து எல்லாமே. ஹோண்டா யூனிகார்ன் இன்றைக்கி செகண்ட்ஸ் பைக் வாங்க போனால் கூட கிடைக்கல. நல்ல வண்டி யூனிகார்ன். இதேமாதிரி எல்லா போல்நட்டுமே கட்டி எடுத்து போயிட்டு நிக்கல் குரோமிங் கொடுத்து தான் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். பெயிண்டிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஃபுல்லாக பிரிச்சாச்சு வண்டி. பெயிண்டிங் நம்ம போட்டு பெயிண்ட்டெல்லாம் பழைய பெயிண்ட்லாம் உரித்து எடுக்கிறதுக்கான ப்ராசஸ் இது. பெயிண்டெல்லாம் ரொம்ப மோசமாக தான் இருந்துச்சு எல்லா பீஸுமே.
இந்த பெயிண்ட் ரிமூவ் அப்ளை பண்ண உடனே பழைய பெயிண்ட் எல்லாம் ஃபுல்லாக பொங்கி வெளில வந்துடும். அதுக்கப்புறம் டிங்கரிங் ஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் பேஸ் கலர்லாம் அடித்து எல்லாமே எப்போயுமே நம்ம பண்ணுறது தான் இது. ஏன்னா வீடியோவில் வந்து என்ன ஒர்க் பண்ணுறதுன்றது நம்ம எப்போயுமே காமிச்சிட்ருக்கோம். நிறைய வண்டி ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நல்லா பக்காவாக ரெடி பண்ணி தான் கொடுத்துட்ருக்கோம். நான் கண்டிப்பாக நம்பி ஜேகேஎஸ் பைக்ஸ் நம்பி வண்டி தரலாம். ஒரு ஷோரூமில் எடுத்தால் வண்டி இப்படி இருக்குமோ அதே மாதிரி பக்காவாக வண்டி கொடுத்துருவோம். பெயிண்ட் ரூமை போட்டு ஃபுல்லாக சுரண்டியாச்சு. இப்போ வந்து ப்ரைமர் அடிக்கிறாங்க. இதில் டென்ட்லாம் எங்கெங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு க்ளீனாக நல்லா தெரியறதுக்காக ப்ரைமர் அடிச்சுனா தெரியும். பாருங்கள் எவ்வளோ பெரிய சொட்டை இருக்குது பாருங்கள். இந்த டேங்கை தான் வந்து இவ்வளோ பெரிய சொட்டையெல்லாம் எடுத்து புது டேங்க் மாதிரி பக்காவாக ரெடி பண்ணி அந்த வண்டியை கொடுக்குறோம். உள்ள ரெஸ்ட்லாம் எந்த ரெஸ்ட்டு கெமிக்கல்லாம் போட்டு க்ளீன் பண்ணி எல்லாமே டிங்கரிங் ப்ராசஸ். அந்த சொட்டை இருந்த இடத்துலலாம் வந்து தட்டிகிட்ருக்காங்க. எல்லாத்துக்கும் பேசிக்கான பெயிண்ட்டு ப்ரைமர் எல்லாம் பேசிக்கான கலர் அடிக்கிறாங்க. பேக் வீலு ஃபுல்லாக தேய்ச்சி எமர்ஷீட் வச்சு தேய்ச்சி ஃபுல்லாக க்ளீன் பண்ணி பக்காவாக எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டு தான் பெயிண்டிங் ப்ராசஸ். ஒரு வண்டி பெயிண்டிங் மட்டும் பண்ணிட்டோம்னா எதுவுமே சப்போர்ட் பண்ணாது. எல்லா ஒர்க்குமே பண்ணால் தான் வந்து வண்டி பக்காவாக இருக்கும். இன்ஜின் ஒர்க் செக் பண்ணி பார்த்து எந்தெந்த போல்டில் வீக்காக இருக்குது, ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் மாற்றி வண்டி ஓட்டணுமோ பக்காவாக வண்டி ஓடணும். அடுத்தது மெக்கானிக் ஷாப்புக்கு போகாத மாதிரி வேலை செஞ்சால் தான் வண்டி நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் டயர் மாட்டி நாங்கள் பிரேக் ஷூலாம் புதுசு போட்டு வீல் உள்ள அப்போல்லாம் ரஸ்ட்டெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி பக்காவாக தேய்ச்சி இதுக்கு முன்னாடி வீல் பெண்டுக்கு இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு தான் வந்து இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகுமே. இன்ச் பை செக் பண்ணுவோம். இது வண்டி ஃபுல்லாக பிரித்த உடனே எல்லாமே எது சரியில்லை, எது ப்ராப்ளமாக இருக்கா, இது ஃபோர்க் பெண்ட் இருக்கா, ஃப்ரேம் பெண்ட் இருக்கா, வீல் ஸ்டேப் பெண்ட் இருக்கா, இதெல்லாம் எல்லா இடத்துக்கும் ஒரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போய் கொடுத்து செக் பண்ணி பெண்டு இருக்கா இல்லைன்னு அவங்க 2-3 நாள் டைம் எடுத்து அதுக்கப்புறம் தான் நாங்கள் எடுத்துகிட்டு வந்து ஃபிட் பண்ணி வண்டியை பக்காவாக கொடுக்குறது. பேக் வீல் அடித்து கம்ப்ளீட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் வீல் அடிச்சிட்ருக்காங்க. இது சைடோட ஃபுட்ரெஸ்ட்டு பீஸு, சைலன்சர் ஃபிட் ஆகிறது, நம்ம கால் வைக்கிற ஃபுட்ரெஸ்ட்டோட ப்ராக்கெட் இதெல்லாம். ஃப்ரண்ட்டோட ஃபோர்க், இந்த ஃபோர்க் பெயிண்ட் பண்ணுறதுக்கு முன்னே செக் பண்ணிவிடுவோம். ஃபோர்க்லாம் பெண்ட் இருக்கா, டியூப்லாம் எப்படி இருக்குது, என்ன ப்ராப்ளமாக இருக்கா அப்படிலாம் சொல்லிட்டு ஃபஸ்ட்டே செக் பண்ணிவிடுவோம். வண்டியோட ஃப்ரேம், இந்த ஃப்ரேமில் டிங்கரிங் ஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் தான் பெயிண்ட் ஷாப்புக்கே வரும். இதெல்லாம் எல்லா ஸ்பேர்ஸுமே ஃபுல்லாக ஃபிட்டிங் ஆகும். வண்டி ரெடி பண்ணி கொடுத்தா கஸ்டமர்கிட்ட செம பக்காவாக இருக்கணும். வண்டி அப்படியே வண்டி எடுத்துகிட்டு போனாங்கன்னா அவ்வளோதான். அடுத்து ஜென்ரல் சர்வீஸ்க்கு வர மாதிரி தான் வண்டி. எல்லா வண்டியுமே அப்படி ஒர்க் பண்ணிக்கிறதுனால வந்து சில முன்ன பின்ன டைம்லாம் நிறைய ஆகிடுது. ஏன்னா நம்மகிட்ட ரிஸ்டோர் வண்டி வர வண்டி பார்த்திங்கன்னா நிறைய மோசமான ஸ்டேஜி, ரொம்ப வண்டி நிப்பாட்டி வச்சு அந்த மாதிரி ஸ்டேஜில் தான் வருது. அப்படி இருக்கும் போது வண்டி வந்து பக்காவாக நம்ம ரெடி பண்ணி தரதுனால முன்ன பின்ன நாட்கள்லாம் ஆகிடுது. நாட்கள் முன்ன பின்னாலும் வண்டி ஆனால் க்ளீனாக ஒரு
பக்கா ஒர்க்கிங்காக ஜெனுனாக வண்டி கொடுத்துட்றோம். நிறைய பேர் நிறைய ஊர்லேருந்தெல்லாம் கால் பண்ணி கேட்டுட்டு தான் இருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்மளுக்கு ஃபோனை எடுத்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறோம், மெசேஜ் பண்ணுறாங்க. அது நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு தான் ஓரளவுக்கு ரிப்ளை பண்ண முடியுது. யாருமே கால் எடுக்கல, ஃபோன் எடுக்க சொல்லிட்டு தயவு செஞ்சு யாரும் தப்பாக நினச்சிடாதீங்க. பேக் வீலோட ஸ்டே திருப்பி இதை மாட்டும் போது உள்ள ஸ்டே புஷ் எல்லாம் நாங்கள் செக் பண்ணி மாற்றுவோம். உள்ள புஷ்ஷுக்கிட்டலாம் வரும் அந்த ஸ்டேவில், அந்த புஷ் எல்லாம் புதுசு போடுவோம். ஒரு பீஸுமே எல்லாத்துக்குமே பெயிண்டிங் கொடுத்து தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். சின்ன பீஸ் ஆனாலும் கிளியர் கோட் பண்ணுறாங்க மேலே. இதெல்லாம் ஃபஸ்ட்டு பெயிண்ட் பண்ணாங்க, இப்போ ரெண்டாவது வந்து கிளியர். இந்த ஹோண்டாவில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பெயிண்ட்லாம் பண்ணி அதுக்கப்புறமா அந்த ரெட் கலரில் பார்த்தீங்கன்னா ஹோண்டான்னு சொல்லிட்டு அது ஒரு பெயிண்ட் பண்ணோம். ஸ்ப்ரே மாதிரி லேஸாக பண்ணிட்டு அதுக்கப்புறம் மேலே கிளியர் அடிக்கணும். ஏன்னா அதில் வந்து அந்த ரெட் கலரில் வந்து ஹோண்டான்னு வண்டி வர்றது. அது இது பெயிண்டிங் ப்ராசஸ் முடிச்சதுமா சுற்றி பேப்பர் போட்டு பேக் பண்ணி அதுக்கப்புறமா அந்த ரெட் கலர் வந்து அடிக்கணும். ஹெட்டோட மேல் டாப்பு, ஃபோர்க்கோட டிஸ்டம் டாப்பு, ஃபோர்க் லெக்கு ஃபஸ்ட்டு பெயிண்ட் பண்ணாங்க, ரெண்டாவது இப்போ கிளியர் அடிக்கிறாங்க. அதேமாதிரி கிளியர் கோட்டிங் பார்த்திங்கன்னா எல்லா ஆஃபீஸ்லையுமே கொடுப்பாங்க. ஃப்ரண்ட்டோட டிஸ்க் கேலிபர் இதில் வந்து கோல்டு கலர் பண்ணியிருப்போம், நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்ப்ராக்கெட்டோட அப்பு, ஹேண்டில் பரோட பீஸ். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா அவுட் கிட்டோட எல்லாமே. ஃபஸ்ட்டு பேஸ் என்ன ஒரு கலர் அடிச்சிருக்குமோ அதை வீடியோ எடுக்க முடியல. இப்போ ரெண்டாவது பார்த்திங்கன்னா பேஸ் மாதிரி அடிச்சுட்டு அப்புறமா மேலே கலர் அடிக்கிறாங்க. இது ப்ரைமர் அடித்து டிங்கரிங் ஒர்க் முடித்து பேஸ் இந்த இப்போ ஒரு துடைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பேஸ் கலர் அடித்தாச்சு, அந்த வீடியோ எடுக்க முடியல. அதுக்கப்புறம் மேலே வந்து பெயிண்ட்டோட கலர் அந்த ரெட் கலர் வந்துக்கு நம்ம அந்த ஒர்க்கு நடந்துகிட்ருக்கு. ஒரிஜினல் பெயிண்ட் தான் பண்ணுறோம், பக்காவாக வண்டி நல்லா இருக்கும்னு சொல்கிறதுக்காக. இதுவுமே வந்து லோக்கல் ஐட்டமோ அப்படி இப்படின்ற ஒரு எந்த ஆப்ஷனுமே கிடையாது. கிடைச்ச முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் ட்ரை பண்ணி எல்லாமே குவாலிட்டியாக கொடுக்கணுமே சொல்லிட்டு தான் எல்லாமே பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஃப்ரண்ட்டோட மட்கார்டெல்லாம் வண்டியில் உடஞ்சி போச்சு, இதெல்லாம் புதுசு வாங்கி திருப்பி பெயிண்ட் பண்ணி தான் நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்கு. பேக் டெயில் பெயிண்ட் பண்ணிட்டாங்க, ஸ்டிக்கர் பண்ணாங்க. இந்த டெயில் எல்லாமே புதுசு, இந்த டெயில் எல்லாமே உடஞ்சி போயிடும். ஃபைபர் கிட்டு மேக்ஸிமம் வண்டியில் உடஞ்சி போயிடும். பெயிண்டிங் மட்டும் பண்ணி கொடுங்கன்னு சில பேர் கேட்கும் போது வந்து இப்போ இந்த உடஞ்சி போன ஃபைபர் கிட்லாம் பழசு போட முடியாது, புதுசு வாங்கி திருப்பி நம்ம பெயிண்ட் பண்ணணும். அப்படி வந்து பண்ணும்போது பெயிண்டிங் ஒர்க்கு, நிக்கல், போல் நெட்டு எல்லாமே பண்ணால் மட்டும்தான் வண்டி நல்லா தெரியுமே. அடுத்தது கிளியர் ப்ராசஸ் தான் இது. கிளியர் இன்னொரு கோட் அடிப்பாங்க. இப்போ சும்மா வந்து மேலே லேசாக அடிச்சிருக்கு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு ஃபைனலாக ஒரு கிளியர் ஒரு கோட் கொடுப்பாங்க. நெட்லைட் மாஸ்க்லாம் புதுசு தான் போட்டிருக்கோம். சைட் ஸ்டில் இதுவும் புதுசு தான், ஏன்னா அதெல்லாம் வந்து கண்டிப்பாக உடஞ்சி போயிருக்கும். அதனால் வந்து கம்பல்சரி புது ஷீல்டு தான் வாங்கி பெயிண்ட் பண்ணி கிளியர் பண்ணி ஃபைனல் பண்ணுறோம்.
இப்போ செகண்ட் கோட் கிளியர். ரெண்டு கோட்டு 3 கோட் பெயிண்டிங், 2 கோட் கிளியர். எல்லாமே எல்லா பீஸ்லையுமே அப்படி ஒர்க் பண்ணால் தான் நல்லா லைஃப் கொடுக்கும். வண்டி நல்லாயிருக்கும், அவுட்லுக் பார்க்குறதுக்கு. பெயிண்டிங்கும் நல்லாயிருக்கும், சீக்கிரமாக ஃபேட் ஆகாது, சீக்கிரமாக உரிச்சிட்டு வராது. அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. இப்போ 2வது கோட் அடிக்கிறாங்க. இப்படி கண்ணாடி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா பெட்ரோல் டேங்க். வண்டியில் இந்த டேங்க் தான் மேலே எரியிற டியூப் லைட் கூட பார்த்தீங்கன்னா அவ்வளோ ரிஃப்ளெக்ட் அதில் தெரியும். ஆனால் அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்குது அந்த டேங்க்கில். பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் ப்ராசஸே இவ்வளோ நேரம் வரைக்கும் இவ்வளோ எல்லா பீஸுமே பண்ணி கொடுத்துட்டு தான் பக்காவாக இருக்குது. ஓகே, பெயிண்டிங் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஃபுல்லாக முடிஞ்சிடுச்சு. நம்ம அடுத்து ஃபிட்டிங் போகிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபிட்டிங் போகிறதுக்கான ஏற்பாடு பண்ணியிருக்கோம். எல்லாமே ஒரிஜினல் ஸ்பேர்ஸ், கேபிள் வரைக்கும் அதில் தெரியுது பாருங்கள். அந்த போல் நட்டு தான் நீங்கள் வண்டியில் பார்த்த ஃபஸ்ட்டு ரஸ்ட்டான ஃபுல் ஸ்க்ரூ நட்டும். எல்லா போல் நட்டும் ஃபுல்லாக நிக்கல் பண்ணியாச்சு. 2 டயர் எம்ஆர்எஃப் டயர் வாங்கி வச்சுருக்கோம். பேக் சாக் அப்சர் மாட்டி வச்சுருக்கோம். புது சாக் அப்சரு, எல்லா ஸ்பேர் பார்ட்ஸுமே வச்சுருக்கோம். பெயிண்டிங் ஃபுல்லாக முடித்து ஃபிட்டிங் போடுறதுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். எல்லாமே ஒரிஜினல் ஸ்பேர்ஸ் தான். லாக் செட்டு, கேபிள் கிட்டு, ஹேண்டில் பார், ஃபுட் ரெஸ்ட்டு. இந்த பாருங்கள், அந்த ஸ்டே புஷ் தான் அது நான் சொன்னது. இதேமாரி நம்ம பெயிண்டிங் பிரித்து பண்ணும்போது வந்து இந்த ஸ்டே புஷ், இந்த பேரிங்லாம் செக் பண்ணி பார்க்கணும் நல்லா இருக்கா வண்டி. இல்லாட்டா அப்படியே விட்டோம்னா வாப்ளிங் ஆகிடும், நிறைய ப்ராப்ளம் வந்துடும். அதனால் வந்து எல்லாமே செக் பண்ணுவோம். இன்ச் பை இன்ச் பை செக் பண்ணி தான் ஒர்க் பண்ணி கொடுத்தா தான் நல்லாயிருக்கும். சரியில்லையா மாற்று அப்படின்ற ஒரே ஒரு இது மட்டும்தான் நான் வேலை செஞ்சிட்ருக்கோம். அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது, அது அப்படியே ஓரளவுக்கு போட்டு திருப்பி ஒரு மாதத்தில் ஃபால்ட்டு வர்றது, அந்த ஆப்ஷனே இல்லை. புதுசு போடு, வண்டி பக்காவாக இருக்கணும். 10 ரூபா ஜாஸ்தி இருந்துட்டு போட்டோம், தப்பு கிடையாது. கஸ்டமர் சந்தோஷமாக வண்டி எடுத்துகிட்டு போகிறாங்களா, வண்டி எடுத்துகிட்டு ஓட்டிகிட்டு போகும்போது நல்லா இருக்கா வண்டி அப்படின்ற ஒரே ஒரு மைண்ட் செட்டில் தான் எல்லா வண்டியுமே என் அண்ணன் வண்டி மாதிரி, கூட பிறந்த அண்ணன் வண்டி மாதிரி தான் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். பேரிங், வீலோட பேரிங், இதெல்லாம் பழைய பேரிங்லாம் வந்து எடுத்துகிட்டு புது பேரிங் வந்து அதே மாதிரி பேரிங்கும் 2 வீல் செட்டு பேரிங்கும் மாற்றிடுவோம். பேரிங்லாம் மாற்றினா தான் வண்டி நல்லாயிருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ராக்கெட் பேரிங். இப்போ க்ரீஸ் போட்டு மாட்டுறது ஸ்ப்ராக்கெட்டோட அப்பு. இந்த ஸ்ப்ராக்கெட்டோட அப்பில் வர பேரிங்கும் மெயினாக புதுசு போட்டு தான் ஆகணும். சைஸ் ஸ்ப்ராக்கெட் மாற்றும் போது பேரிங் கம்பல்சரி மாற்றி ஆகணும். பாருங்கள், அப்போ தான் வீலெலாம் ஃப்ரீயாக இருக்கும், உங்களுக்கு நாய்ஸ் வராது, நல்லா இருக்குமே. இந்த அப்புலாம் புதுசு தான். ஸ்டேலாம் ஃபிட்டிங் போட்டிருக்கோம். ஸ்டே புஷ் மாட்டியாச்சு, ஸ்டே ஃபிட்டிங் போட்டுட்ருக்கோம். வீலோட ஸ்டே. பேக் சகாப்ஸ், சென்டர் சகாப்ஸ் எல்லாம் வந்து கண்டிப்பாக எந்த வண்டி ஒர்க் பண்ணாலும் பெயிண்டிங் பண்ணாலும் அது புதுசு தான் போடணுமே. அதேமாதிரி எல்லா போல்ட்லேயும் க்ரீஸ்லாம் போட்டு சவுண்டு எதுவுமே வரக்கூடாது மாதிரி தான் எல்லாமே பக்காவாக ரெடி ஆகிட்டுருக்கு. ஹோண்டாவோட ஒரிஜினல் லாக் செட்டு, பெட்ரோல் டேங்க் மூடி எல்லாமே. லாக் செட்லாம் ஷோரூமில் என்ன லாக், என்ன சாவி கொடுப்பாங்க புது வண்டி எடுத்தால் அதே சேம் ஒரிஜினல் லாக் செட்டு தான். பார்த்திங்கன்னா இன்ஜின் அடுத்தபடியாக இந்த வண்டியில் பார்த்திங்கன்னா நிறைய கீர்லாம் ப்ராப்ளமாக இருந்துச்சு. இந்த கீரெல்லாம் வந்து புதுசு போட்டுரும். இன்ஜின் ஒர்க்கில் வந்து பார்த்திங்கன்னா கனெக்டிங் ராடு, பேரிங்கு எல்லாமே மாற்றி பக்காவாக இன்ஜின் ஸ்மூத்தாக இருக்கணும், சவுண்டே வரக்கூடாது. ஒரு 50,000 கிலோமீட்டர் மேலே அந்த வண்டி ஓடுன்ற ஒரே இதில் தான் வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்கோம். பாருங்கள், இந்த கீரெல்லாம் வந்து இப்போ புதுசு போட்டுருக்கோம். கீரெல்லாம் நிறைய போயிடுச்சு வண்டியில். இந்த கீர் பாக்ஸ்லாம் கீரை வந்து மாற்றாமல் வண்டி விட்டுட்டோம்னா என்னாவும் சவுண்டு வர ஆரம்பிச்சிடும். ஒரு மாதிரியாக வண்டி ஓட்டும் போது கரன்னு அரைக்கிற மாதிரி நாய்ஸ்லாம் வந்துடும். அந்த கீரெல்லாம் வந்து தேஞ்சிடும். கீர் ரொட்டேட்டர் போகும்போது வந்து செகண்ட் கீர், ஃபஸ்ட்டு கீர்லாம் வந்து தேஞ்சு போயிடும். அதனால் கீர் பாக்ஸை பிரித்து பார்த்துட்டு எத்தனை கீர் போயிருக்கோ, இல்லாட்டா கீர் பாக்ஸை டோட்டலாக மாற்றிடுவேன். மாற்றினா தான் வண்டி எந்த நாய்ஸுமே இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு செட்டில். இல்லை எந்த கீர் போயிருக்கோ அந்த கீர் மட்டும் மாற்றிக்கலாம். ஆப்போசிட் கீர் வந்து மாற்றியே ஆகணும்.
ஒரு ரீஸ்டோர் ஒர்க் பண்ணுறோம்னா, பெயிண்டிங் ஃபுல் கம்ப்ளீட் ஒர்க் பண்ணுறோம்னா, ஒரே ஒரு நெட்டு போல்டுக்குறோம் அதை செக் பண்ணி ஒர்க் பண்ணால் மட்டும்தான் கஸ்டமருக்கு சந்தோஷத்தை கொடுக்க முடியும். இல்லாட்டா வண்டி திருப்தியாக வராது. இன்னொரு விஷயம், நான் ரெடி பண்ணுற வண்டி எனக்கு திருப்தினா தான் நான் கஸ்டமரை கூப்பிடவே செய்வேன். எனக்கு திருப்தி இல்லைனா நான் கூப்பிடவே மாட்டேன். வண்டி டெலிவரி கொடுக்குறதுக்கு லேட் ஆகும். ஏன்னா நான் பக்காவாக ஒர்க் பண்ணி கொடுத்து நான் ஓட்டி பார்த்து செக் பண்ணதுக்கப்புறம் தான். கீர் பாக்ஸ் அசம்பிளி மாட்டிகிட்ருக்காங்க. கீரோட ஷிஃப்ட் இதெல்லாம் எல்லாமே ஃபஸ்ட்டு கீர், செகண்ட் கீர், தேர்ட் கீர் எல்லாமே கனெக்டிங் ராடோட மெயின் பேரிங், கிராங்க் ஷாஃப்டோட மெயின் பேரிங் இது. இந்த மெயின் பேரிங்லாம் பட்டரில் கொடுத்து கனெக்டிங் ராட்லாம் ரெடி பண்ணி பக்காவாக கை செட்டு பேரிங் இது பாருங்கள், இதான் கனெக்டிங் ராட் சொல்லுவாங்க. இது ஒரு இன்ஜினோடைய வண்டியோட மெயினான இதுக்கு ஆயில் ரொட்டேஷன் ஆகலாம், இதெல்லாம் சீஸ் ஆகிடும். அந்த ரொட்டேட் சுற்றுது பாருங்க, அதுக்கு ஆயில் 24 ஹவர்ஸ் ஆயில் போனால் மட்டும்தான் ரொட்டேஷன் ஆகுமே, இல்லாட்டா வண்டி சீஸ் ஆகிடும். அதுக்கு தான் 2000 கிலோமீட்டருக்குள்ளேயே 2000 கிலோமீட்டரில் ஆயில் மாற்றினோம்னா வண்டி இன்ஜின் சூப்பராக இருக்கும். இந்த பேரிங்கெல்லாம் புதுசு போட்டிருக்கோம். இன்ஜின் ப்ராசஸ் வந்து எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. எல்லாமே லேத்து ஒர்க் சம்மந்தப்பட்டது, பேரிங் எல்லாம் மாற்றியாச்சு. பாருங்கள், இது நம்ம இப்படி சுற்றும் போதே இவ்வளோ ஸ்பீட் போகுதுன்னா, அப்போ வந்து ஒரு வண்டி வந்து நம்ம ஒரு 70, 80, 100 ஸ்பீடில் போகும்போதெல்லாம் அப்போ எவ்வளோ அது ஃபாஸ்ட்டாக இருக்கும் பார்த்துங்க. அப்போ நம்ம செக் பண்ணி பேரிங்கெல்லாம் புது பேரிங் போட்டு அது ஆயிலெலாம் போட்டு தான் மாட்டுறது. எப்போயுமே சென்டர் கேஸ் ஃபிட்டிங் பண்ணுறோம். இன்ஜின் கியர் பாக்ஸோடைய முடிஞ்சிச்சு, கனெக்ட் ராட் முடிஞ்சிச்சு, சென்டர் கேஸ் ஃபிட் பண்ணுறோம். வண்டியில் வர போல்நெட்டில் எல்லாமே நிக்கல் பண்ணி போகிறாங்க. எல்லா ஸ்க்ரூவுமே, இன்ஜினுக்கு வர ஸ்க்ரூவுமே சரி செக் பண்ணுவோம். போல்டு சரியில்லையா, த்ரெட்டு சரியில்லையா, இன்ஜின் போல்டில் இன்ஜின் கேஸில் த்ரெட்டு போயிருக்கா, மரை எதனா வீக்காக இருக்கா, அந்த கேஸ் எடுத்துகிட்டு போய் லேத்தில் கொடுத்து மரை போட்டு பக்காவாக அடாப்டர்லாம் போட்டு எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி தான் போடுறது. ஏன்னா அப்போ தான் வந்து திருப்பி ஆயில் லீக்கேஜி அந்தமாரிலாம் எந்த கம்ப்ளைண்ட்டுமே வராமல் இருக்கிறதுக்காக வந்து அந்தமாரி ஒர்க் பண்ணுறோம். இதில் தான் லேட் ஆகிற ரீசனே, லேட் ஆகிடுதுன்னு கஸ்டமர் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஏன்னா எல்லாமே நம்ம போய் ஃபுல்லாக செக் பண்ணும் போது, இப்போ இந்த இன்ஜினை பிரிக்கும் போதெல்லாம் சில இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த போல்டெல்லாம் த்ரெட்டு போயிடும். அப்போ வந்து போல்டு போகிற இடம் த்ரெட்டு போயிடும். அப்போ கேஸ் எடுத்து போய்ட்டு லேத்தில் கொடுத்தோம்னா அவங்க எல்லா போல்டும் ஒரு 10 த்ரெட்டு வருதுன்னா 10 த்ரெட்டை செக் பண்ணி அதான் பண்ணி கொடுப்பாங்களே. வண்டி போர் மாட்டியாச்சு, ஹெட்டு மாட்டியாச்சு, வண்டி இன்ஜின் அசம்பிளி பண்ணியாச்சு. பாருங்கள், இன்ஜின் இவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குது பாருங்கள். கார்பரேட்டரு புதுசு, எல்லாமே ஃபுல்லாக பெயிண்டிங் பண்ணி இந்த நெட்டெல்லாம் கூட நான் நிக்கல் பண்ணியிருப்பேன். பார்க்குறதுக்கு ஒரு வண்டி அழகாக தெரியறதுக்காக, ஒரு லுக்னஸ் தெரியறதுக்காக. எப்படி இருக்குது பாருங்கள், ஹோண்டாவுடைய இன்ஜின், ஹோண்டா யூனிகார்ன் பக்காவாக அசம்பிளி பண்ணியாச்சு. இது உள்ளே வர ஒரே ஒரு ஸ்பேர் பார்ட்ஸ் கூட செகண்ட் குவாலிட்டியோ லோக்கல்ன்றது ஆப்ஷனே கிடையாது. ஒரிஜினல் கார்பரேட்டர் இது. இப்போ இன்ஜின் நாங்கள் பெட்டில் போடும்போது வந்து சைட் கேஸ் அவுத்து தான் போட முடியும். ஏன்னா வந்து கேஸோடு போட்டோம்னா கிராச்சஸ் ஆகிடும்னு சொல்லிட்டு வந்து பெட்டில் போடும்போது, அதான் வண்டியோட ஃப்ரேமில் எடுத்து போடும்போது அதை அவுத்துட்டு போடுவோம் நாங்கள் எப்போவுமே. அப்புறமா திருப்பி ஃபிட் பண்ணுறோம். ஃப்ரண்ட் எம்ஆர்எஃப் டயர் டியூப்லெஸ், பேக் டயரும் அதே மாதிரி எம்ஆர்எஃப் டியூப்லெஸ்ஸு, செயின் ஸ்ப்ராக்கெட் புதுசு, பிரேக் ஷூ புதுசு, 4 இண்டிகேட்டர், ஒயரிங் கிட்டு, பேக் மட்கார்டு, பாருங்க. பாக் செட்டில் இருந்து ஒயரிங் கிட்லேருந்து எல்லாமே புதுசு தான். எக்ஸைட் பேட்ரி, வண்டி பெயிண்டிங் பண்ணாலே ஒயரிங் கிட்டு, பேட்ரி, காயிலு, லெஃப்ட் ரைட்டு சுவிட்சு, லாக் செட்டு புதுசு தான். ஃபிட்டிங் போட்டுட்ருக்கோம். அசம்பிளி எல்லாம் ஒரு ஒர்க்காக நடந்திருக்கு. ஃப்ரண்ட் மட்கார்டு மாட்டியாச்சு, பம்பர், கிராஸ் பார் எல்லாமே ஒர்க்கு, பாதி ஒர்க்கு முடிஞ்சாச்சு. டெஸ்டிங் கேன் போட்டு பெட்ரோல் ஊற்றி வண்டி ஸ்டார்ட் பண்ணி செக் பண்ணுவோம் எப்படி இருக்குது, எப்படி ஆயில் சர்க்குலேஷன் இருக்கா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. ஹெட்லைட் மாஸ்க்லாம் மாட்டியாச்சு. வண்டியோட அழகு தோற்றத்தை கொண்டு வந்துட்டுருக்கோம். இந்த வண்டி என்ன ஸ்டேஜில் பிரிக்கும் போது எல்லா வீடியோவுமே நாங்கள் போட்டிருப்போம், பார்த்துருப்பீங்க. ஓகே, நம்ம அடுத்தது வந்து வாட்டர் வாஷ் பண்ண போகலாம்.
ஃபோம் வாஷ் பாலிஷ் போடுறதுக்கு முன்னாடியான அது பண்ணுறது. ஏன்னா நம்ம கை வச்சு நிறைய மாட்டுவோம், அழுக்கு அந்த மாதிரிலாம் இருக்கும்போது வந்து ஃபைனலாக பாலிஷ் போடும்போது ஃபோம் வாஷ்லாம் பண்ணி பக்காவாக எடுத்துகிட்டு போனோம்னா பாலிஷ் போடும்போது நல்லாயிருக்கும் வண்டி பார்க்குறது. சில இடத்துல சில டைமில் அந்த வீடியோ எடுக்க முடியாத டைம் இருக்காது, மொபைல் அந்த டைம் இருக்காது. இன்னும் நம்ம அவ்வளோ பெரிய ஆள்லாம் இல்லை, சின்னதாக ஒரே ஒரு ஷெட்டு வச்சுட்டு நம்ம அப்படியே நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வேலையை பக்காவாக கொடுக்கணும். மக்களுக்கு நம்ம என்ன இப்போ ஒர்க் பண்ணுறோம் காமிக்கிறதுக்காக தான் நம்ம எல்லாமே பண்ணிவிட்டோம். நம்ம இன்னும் அவ்வளோ பெரிய ஆள்லாம் கிடையாது, சாதாரண ஒரு டூ வீலர் மெக்கானிக் தான் நம்ம. ஃபுல்லாகவே எல்லாமே அந்த ஆயில் பசை நம்ம கை வச்சு மாட்டும் போது அழுக்காகிறது எல்லாமே சோப்பை எல்லாம் போட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. அடுத்து மேலே பார்த்திங்கன்னா ஸ்ப்ரே மாதிரி தண்ணி அடிச்சுட்டு நேராக பாலிஷ் ஷாப். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவோட குவாலிட்டி சரி எல்லாமே வீடியோவில் காமிக்கணும்னு சொல்லிட்டு காமிக்கணும். குவாலிட்டி சரியில்லை வேறு மொபைல் அப்படின்னு சொல்கிறாங்க, சீக்கிரமாக வாங்கலாம். இன்னும் நம்ம அவ்வளோ வாங்குறதுக்கான சில இதெல்லாம் முடியல. ஃபுல்லாக பாலிஷ் போட்டுட்ருக்கோம். நம்பி தரலாங்க ஜேகேஎஸ் பைக்ஸில், அதை நானே சொல்லக்கூடாது, கண்டிப்பாக குறையில்லாமல் தருவேன். அது 100% ஒரு விஷயம் நான் சொல்கிறது. ஏன்னா இந்த வீடியோவில் எல்லாமே காமிச்சிருப்போம். பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த வண்டி எப்படி என்ன கண்டிஷனில் இருந்தது, என்ன ஸ்டேஜில் பிரிக்கிறாங்க, இது இப்போ என்ன ஸ்டேஜில் டெலிவரி பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு எல்லாமே காமிச்சிருக்கேன். ஒரு வண்டி பிரித்து ஒர்க் பண்ணும்போது ஸ்பேர் பார்ட்ஸே எங்கேயோ அமௌண்ட் போயிடுது. ஏன்னா டயரிலிருந்து ஆரம்பித்து பேட்ரி ஒயரிங் கிட்டில் ஆரம்பித்து பண்ணோம்னா ஒற்றை இந்த இந்த ஹோண்டாவுடைய லோகோ ஒரிஜினல் லோகோ யூனிகாண்டு 750 900லாம் வருது, கிடைக்காது, ஆர்டர் போட்டு தான் பண்ணி ஆகணுமே. இந்த லோகோ ஒட்டினா தான் வண்டிக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு அழகு வண்டி கொடுக்குமே. லெஃப்ட் ரைட்டு இந்த லோகோ வந்து ஒரிஜினல் லோகோ ஒட்டினா தான் வண்டி ஒரு அழகே கொடுக்கும். ஏன்னா ஹோண்டாவுக்கு இந்த லோகோ வந்து முக்கியமானது ஒரு அமைப்பை கொடுத்த வண்டி இது. பாருங்கள், பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக பாலிஷ் போட்டாச்சு, லெஃப்ட் ரைட்டு லோகோ ஒட்டிகிட்ருக்கோம். அடுத்தபடியே கஸ்டமருக்கு வந்து டெலிவரி கொடுக்குறது தான். கஸ்டமர் வந்து ஓட்டி பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கலாம். கஸ்டமர் வந்து கொஞ்சம் பேச முடியாது அவருக்கு, ஏன்னா கொஞ்சம் அவருக்கு வந்து ஏதோ பல்லு கொஞ்சம் அந்த டைமில் ப்ராப்ளம் இருந்தாலும் வந்து கொஞ்சம் அவரால் சரியான ரிவ்யூ கொடுக்க முடியல. மீடியமாக தான் பேசியிருப்பார், ஏன்னா அதிகமாக பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த ரிவ்யூ கேட்கலாம் நம்ம. ஓகே, வண்டி டெலிவரி. இதே கலரில் ஹெல்மெட் வாங்கி கொடுத்துருக்கோம். வண்டி ஃபுல்லாக கண்டிப்பாக முடிச்சு ஓட்டி பார்க்குறாங்க. ட்ரையல் போயிட்டு வராரு. வண்டி ஓனர் வந்து இப்போ எடுத்து ஓட்டுறது வண்டி ஓனர், அவருடைய ஃப்ரெண்டு. நீங்களே ஓட்டி பாருங்க, நான் அவர் ஃபஸ்ட் டைம் எடுத்து ஓட்டி பார்த்தாப்புல. வண்டி ஓட்டினா சின்ன நாய்ஸ் கூட கேட்கக்கூடாது, அந்த அளவுக்கு தான் ஒர்க்கிங் வந்து நம்மளது அவ்வளோ குவாலிட்டியாக. ஆனால் வண்டி ஓட்டி பார்த்தீங்க எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நல்லா இருக்காண்ணா? ஸ்மூத்தாக இருக்கு. வண்டி வந்து ஏற்கனவே இந்த கண்டிஷன்ல உங்களுக்கு நல்லாவே தெரியும்ல. வண்டியில் வந்து பாதி பொருள் கிடையாது. பாதி பொருள் கிடையாது. ஓகே ஓகே. என்ன மாடல்னா இந்த வண்டி? 2010. 2010. ஓகே ஓகே. இந்த 2010 மாடல் வண்டியை உங்களுக்கு திருப்பி ரெடி பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா? சென்டிமெண்ட்டாக இந்த வண்டி சென்டிமெண்ட்டான வண்டி. ஓகே ஓகே. சென்டிமெண்ட் மட்டும் கிடையாது, இப்போ வர இன்ஜினு. அண்ணன் பார்த்தீங்கன்னா வடபழனியில் தான் இருக்காரு. அவரும் வந்து ஒரு டிவி ஷாப்பு மெக்கானிக் தான், எல்லாமே டிவிலாம் கம்ப்ளீட்டாக ஒர்க் பண்ணுறவர். யூடியூப் சேனல் பார்த்தா நம்மளை கூப்பிட்டு வண்டி கொடுத்தாரு.
ஆனால் எப்படி என்ன கான்டாக்ட் பண்ணீங்க நீங்கள்? யூடியூப் தாங்க. யூடியூப் பார்த்து தான். ஒரு ரெட் கலர் யூனிகார்ன் ரெடி பண்ணி பார்த்தீங்களா? ஆமாம் ஆமாம், அதை பார்த்து தான் கூப்பிட்டோம். ஓகே ஓகே. வண்டி வந்து நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ஒரு யூனிகார்ன் பண்ணோம். அந்த வண்டியை பார்த்து தான் அண்ணன் வண்டி கொடுத்தாரு. வண்டி A to Z கம்ப்ளீட் ரெடி பண்ணியிருக்கோம். இந்த வண்டியில ஒரு பிரச்சனை பார்த்தீங்கன்னா பாதி பொருள் இந்த வண்டியில கிடையாது. வேற ஒரு இடத்துல தான் நம்ம வண்டி எடுத்தோம். வேற ஷெட்ல இருந்து எடுத்தோம். வேற ஒரு ஷெட்ல இருந்து தான் வண்டி எடுத்தோம். பாதி ஸ்பேர் பார்ட்ஸ் கிடையாது. அவர் சொன்ன வார்த்தை வண்டி எனக்கு பக்காவா வேணும் கேட்டாரு. ஆனா அந்த வார்த்தை நான் காப்பாத்திருக்கேன்னா திருப்தியா இருக்குங்களா? ஆனா உங்களுக்கு எப்படின்னா இருக்கு? தரமா இருக்கு. ஓகே ஓகே ஓகே. உங்களுக்கு எந்த குறையா இருந்தாலும் கான்டாக்ட் பண்ணலாம். என்ன இதெல்லாம் நாங்கள் அட்டன் பண்ணி கொடுப்போம். என்ன நான் சொல்ல விரும்புறீங்க மக்களுக்கு? நல்லா இருக்குது வண்டி, எடுத்து வந்து கொடுக்கலாம், நம்பிக்கை கொடுக்கலாம். உங்களோட ஃப்ரெண்டு இல்லைண்ணா அவரு? எப்படின்னா இருக்கு? நீங்க ஓட்டி பாத்தீங்களா? உங்களுக்கு எப்படி இருக்கு? திருப்தியா இருக்கு. தாராளமா. ஓகே ஓகே. எந்த குறையெல்லாம் கிடையாது. வண்டி பிராண்ட் நியூ மாதிரி இருக்கு. ஆக்சுவலா வண்டியில பாத்தீங்கன்னா பெரிய டேங்க்ல டென்ட்லாம் இருந்தது. இந்த சைடு ஷீல்டு எதுவுமே ஸ்பேர்ஸ்லாம் எதுவுமே பாதி இல்லாம இருந்தது. வண்டி வந்து பக்காவா ஷோரூம் பீஸ் மாதிரி ரெடி பண்ணிருக்கோம். இந்த வண்டி ரெடி பண்ணி ஒரு 2 நாளா அங்கே வச்சிருக்கோம். போறவங்களுக்கு பதிலே சொல்ல முடியல, அந்த அளவுக்கு தான் வண்டி கொடுத்துருக்கோம். யார் வண்டி கொடுத்தாலும் எப்படி சொல்ற மாதிரி தான் நம்ம அண்ணன் வண்டி மாதிரி, எங்க அண்ணன் வண்டி மாதிரி தான் ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த வண்டியில எந்த ப்ராப்ளம் வந்தாலும் நம்ம ஃபுல் கேரண்டியா நம்ம கொடுத்து சொல்லியிருக்கோம். ஆனால் நீங்க எதா இருந்தாலும் கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு வண்டி திருப்தியா இருக்காண்ணா? திருப்தியா இருக்கு. ஓகே, உங்களுக்கு திருப்தியா இருக்குல்ல? ஓகே ஓகே, தேங்க்யூண்ணா. கஸ்டமர் ரிவ்யூ கேட்டிருப்பீங்க. வண்டி பக்கம் அப்படியே ஷோரூமில் இருக்குன்னா எப்படி இருக்குமோ சத்தியமாக சொல்கிறேங்க. வண்டி அவ்வளோ ஒரு அழகாக வண்டியை பக்காவாக ரெடி பண்ணி கொடுத்தோம். அந்த வண்டியை எல்லா வண்டியுமே மனசார அப்படியே அவ்வளோ ஒரு வண்டி பக்காவாக தரணுன்ற ஒரு போல்ட்டுமே டைட் பண்ணும் போது கூட செக் பண்ணி தான் நான் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். கண்டிப்பாக நம்பி வண்டி கொடுங்க. ஃபோன் எடுக்க முடியாததுக்கு மன்னிச்சிங்க, தயவு செஞ்சு மன்னிச்சிங்க. நம்பி வண்டி கொடுங்க. என் கூட பிறந்த ஒரு பிரதர் வண்டி மாதிரி தான் எல்லா வண்டியுமே ஒர்க் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஜேகேஎஸ் பைக் சேனலுக்கு மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அனைத்து உள்ளத்துக்கும் மனமார்ந்த தேங்க்ஸ், நன்றி.